செயலாளர் கௌரி அவர்கள், வடசென்னை மாவட்ட செயலாளர் அவர்களே, காஞ்சனா அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் சோஃபி அவர்களே, மாநில திட்ட செயலாளர் கைசர் அவர்களே, சேவநாதன் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் பன்னீர் அவர்களே, ஓபிசி அணியின் செயலாளர் தமிழஞ்சன் அவர்களே, சரவணன் அவர்களே, காந்தாராவ் அவர்களே, கணேசன் அவர்களே, சவுத் சென்னை மாவட்ட செயலாளர் மணி அவர்களே, மாவட்ட தலைவர் வினோத் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய தர்மலிங்கம் அவர்களே மற்றும் எல்லா பேரையும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நேரம் குறைவாக இருக்குது. முதல்ல இங்கே உள்ள வியாபாரிகள்கிட்டையும் உங்கள் மக்களாகிய உங்களிடத்திலையும் நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக என்னன்னா, எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா அண்ணாநகர்களை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் தான் கொடுக்குறாங்க. நாங்களும் கவர்மெண்ட் கிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். ஒண்ணு போராட்டம் நடக்கணும்னா ஏதாவது மூத்திரசத்துல கொடுப்பாங்க, அல்லது வியாபாரம் நல்லா நடக்கக்கூடிய இடத்த பிளாக் பண்ணி ஒரு இடத்த கொடுத்துறாங்க. மக்கள் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது நாங்களே அப்படியே நெளியக்கூடிய ஒரு நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கும் வழி தெரியல. ஏன்னா நாங்க பண்றது எல்லாமே மக்கள் பணி பண்ற இடத்துல எங்களுக்கு எந்த இடத்தை அலோகேட் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்த முடியும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். மின்சாரம் திருடாமல் நடத்தக்கூடிய முதல் கூட்டம், முதல் கட்சி ஆம் ஆத்மி கட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா வரைக்கும் எந்த கட்சியும் பாத்தீங்கன்னா ஜென்செட் வச்சு தான் ஓட்டும். எந்த எனக்கும் நாங்க காசு வாங்குறதும் கிடையாது, காசு கொடுக்கறதும் கிடையாது. என்னுடைய பேச்சு ஒரு 45 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 45 நிமிஷம் நீங்க கவனிச்சீங்கன்னா நாம எங்க இருக்கோம், நம்ம நாடு எங்க இருக்கும், நாம என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்க முடியும். எதுக்கு இந்த ஆம் ஆத்மி கட்சி தேவையா? ஆம் ஆத்மி கட்சி தேவையா? ஏதோ குல்லா போட்டோன்னே ஒண்ணு அல்லாவை சேர்ந்தவர்கள் நினைக்கலாம், அல்லது இது எங்கேயோ நார்த் இந்தியால இருந்து வந்த கட்சி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க உள்ளவங்க யாருமே நார்த் இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல. எல்லாருமே தமிழகத்துல தமிழ்நாட்டை தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள். நான் எக்ஸ்பெஷலி இதே மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த தெருக்கல்ல விளையாடினவன், இந்த ரோட்ல இருந்தவன். என்னோட வீடு எல்விஎன் நகர் 259. அம்மணி அம்மான்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மாவுடைய முதல் பையன் ராஜா, ஜோசப் ராஜான்னு ராஜான்ற இதே மண்ணுக்கு சொந்தக்காரன். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளும் என்னுடைய அன்றாட பிரச்சனைகளை கண்டு 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 என்னடா வாழ்க்கை இது, இதை மாற்ற முடியாதா அப்படின்னு முதல்ல 2010 ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். இந்தியா முழுக்க ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். அப்ப தான் லோக் ஆயுக்தான்ற ஒரு சட்டம். இந்த லோக் ஆயுக்தானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு இந்த லோக் ஆயுக்தோட சட்டத்தை ஆம் ஆத்மி கட்சி ஊழல் எதிர்ப்பு போராட்டம் மூலமா கொண்டு வந்த போது இதனால என்ன பண்ண முடியும்னு தெரியாது. இந்த சட்டத்தின் படி சிஎம்ல இருந்து பேஸ் லெவல் ஒரு சாதாரண குடிமகன்ல இருந்து சிஎம் வரைக்கும் ஊழல் பண்ணியிருந்தால் கைது செய்ய முடியும். அதற்கு முன்னாடி அதை செய்ய முடியாது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆம் ஆத்மி கட்சி. இந்த மாதிரி பல போராட்டங்களை நாங்க நடத்தி பல மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை கொண்டு போய் எங்களால எந்த ஒரு மாற்றத்தையும் பெருசா கொடுக்க முடியல. நாங்களே ஒத்துப்போம். அதன் அடிப்படையில 2012 இந்தியா முழுக்க இருந்து எல்லாருக்கும் அழைப்பு வரப்பட்டது. அதில் தமிழகத்திலிருந்து அழைப்பு வரப்பட்ட நானும் கலந்து கொண்டேன். இதான் உண்மை. அந்த அழைப்பின் பேர்ல முதல்ல ஒரு ஸ்டேட்டை நம்ம எலெக்ஷன்ல நின்று மக்கள் பதிவை தொடங்கலாம் அப்படின்னும் போது ஆம் ஆத்மி கட்சி சார்பாக டெல்லியை நாங்க சூஸ் பண்றோம். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியை சேர்ந்தவர் அல்ல, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹரியானாவை சேர்ந்தவர். ஆனா ஒரு தலைமையை இந்தியா முழுக்க நம்ம கொண்டு போன ஒரு விஷயத்தான் தலைநகர்
டெல்லி டெல்லி ஆட்சி அமைச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு முதல் எலெக்ஷன்ல நிக்கிறோம். எல்லாம் 24 வயசு 25 வயசு இங்க இருக்க நம்ம தம்பிக்கு மாதிரி எல்லாமே யங்ஸ்டர்ஸ். எனக்கும் அப்போ 30 வயசு 28 வயசு அவ்வளவுதான். எல்லா இந்தியா முழுக்க எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஒன்னா கூடி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2013 28 சீட் ஆம் ஆத்மி கட்சியில ஜெயிக்கிறோம். 28 சீட்டு ஆம் ஆத்மி கட்சியில ஜெயிக்கிறோம். அங்க எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது, நாங்க ஆட்சி அமைக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனையை சந்திச்சோம்னு கேட்டீங்கன்னா 45 நாள்லயே அதானிக்கு அம்பானிக்கு எதிராக நாங்க ஒரு சட்டங்களை கொண்டு வரோம். ஏன்னா இபி அவங்க தான் சப்ளை பண்றாங்க டெல்லிக்கு. நாங்க இபி 50% ஆக்கணும், இதுல ஊழலுக்கு அதிகமா இருக்கு, இதை மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். பிஜேபி ஒன்னாயிட்டாங்க, காங்கிரஸ் ஒன்னாயிட்டாங்க. எங்களுக்கு எதிராக கொடுத்த சப்போர்ட்டை நீக்கவே நாங்க இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரணும். நாங்க ஒரே தெளிவா எங்களுடைய தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிச்சயம் இந்த சட்டம் வரும், அப்படி இல்லாட்டி இந்த ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு முத சீஃப் மினிஸ்டர் பதவியை வேண்டாம் தூக்கி போட்டவங்க தான் ஆம் ஆத்மி கட்சி. இந்திய வரலாற்றிலே ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவி வேண்டான்னு தூக்கி போட்டவங்க தான் ஆம் ஆத்மி கட்சி. அப்படி தூக்கி போட்ட அந்த நிகழ்வு அடுத்து என்ன பண்ணாங்க? 67 சீட் அடுத்த எலெக்ஷன்ல 70 சீட்டு தான் டெல்லி. நல்லா யோசிக்கணும், எவ்வளவு சீட்டு? 70 சீட்டு தான் டெல்லி. 70 சீட்டுக்கு மக்கள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 40 சீட் எடுப்பாங்க. ஆனா அந்த எலெக்ஷன்ல 70க்கு 67 கொடுத்து மக்கள் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. மகத்தான வெற்றி. அதோட விளைவு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஏசி ஸ்கூலா மாறி போச்சு. நீங்க வேணா டெல்லிக்கு வேணா யாராவது பயணப்பட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பொய்லாம் சொல்றது இல்ல. மத்தவங்க போய் பொய் சொல்லிதான் ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. இதே மத்திய சென்னையில 20,000 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்களே நம்பல. வாங்க ஓட்டு நிப்பாட்டு சொல்லிட்டு தான் கேண்டிடேட் நிப்பாட்டணும். 20,000 ஓட்டு நீங்க வெப்சைட்ல போய் ஆம் ஆத்மி மத்திய சென்னையில 20,000 ஓட்டு. பொய் சொல்லி